வணக்கம். இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இந்த நேர்காணலில் நம்முடன் அரசியல் பேச இணைந்திருக்கிறார் திமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கடலூர் இல புகழேந்தி அவர்கள். ஐயா வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் களம் ரொம்ப பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு. 2 கட்ட தேர்தல்கள் முடியக்கூடிய தருவாய். இன்றைக்கு 2ஆம் கட்ட தேர்தல் முடியக்கூடிய சூழல் நம்ம பார்க்கிறோம். 2ஆம் கட்ட தேர்தல், அதாவது முதற்கட்ட தேர்தல் முடிஞ்ச பிறகே வட இந்தியாவில் குறிப்பா பிரதமர் மோடி, பாஜகவினர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான அந்த வெறுப்பு பிரச்சாரத்தை ரொம்ப தீவிரம் அடைஞ்சு செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம். குறிப்பா பாத்தீங்கன்னா தற்போதைய தினம் பாத்தீங்கன்னா ராணுவத்திலேயே காங்கிரஸ் மத ரீதியான இடஒதுக்கீடு அமல்படுத்த விரும்புதுன்னு சொல்லிட்டு ராணுவத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் காங்கிரஸ் மீது ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? முதல்ல நீங்க கேள்வியின் துவக்கத்தில் சொன்ன மாதிரி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2வது கட்டம் இப்ப 7 கட்டம் இருக்கு இல்லையா? ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொன்னவர்கள் இப்ப வழக்கமாக 3 கட்டத்துல 4 கட்டத்தில் முடியக்கூடிய தேர்தலை 7 கட்டமாக நடத்தி கொண்டிருப்பதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். 7 கட்டம் ஏயான்னு கேட்டா இல்ல அதிகாரிகள்லாம் அவ்வளவுதான், நம்ம செய்ய முடியாது, மக்கள் தொகை ஆயிடுச்சு, பூத்து அதிகமாயிடுச்சு, இப்படிலாம் ஒரு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறவன் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாள்ல அப்படியே நடத்துவாங்க. அது ஒரு பக்கம். இவர்களுடைய துவக்கமே பொய். அதுக்காக சொல்ல வந்தோம். இப்ப காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை வெளிவந்த உடனே 10 நாளைக்கு சத்தமே போடல, அதை பத்தியே பேசல. ஒரு வாரத்துக்கு மேல அமைதியா இருந்துட்டு வேற வேலையை பார்த்துட்டு, அதுக்கு பிறகு எல்லா இடங்களிலும் மாற்றங்களும் சலசலப்புகளும் வந்த உடனே மோடிக்கு இனிமே இங்க மரியாதை கிடையாது, குறையுது அப்படின்ற கருத்து கணிப்பை யார் சொன்னது? மோடியினுடைய அதிகாரிகளாக இருந்தவர்களே ரகசிய கணக்கெடுப்பு எடுத்து அவர்கிட்ட கூட்டாங்க கருத்து கணிப்பு. அதுல மோடி யூபி குஜராத்திலே அவுட்டு. கீழே வந்ததை பார்த்துட்டு பயந்து போய் அட்டாக் பண்றதுக்கு ஆரம்பிச்சாங்க. தாங்கள் செய்ததை சொல்லி ஓட்டு கேட்கல, தாங்கள் செய்ய போறதை சொல்லி ஓட்டு கேட்கல. காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையே அதுல இல்லாததெல்லாம் வச்சு திரிச்சு காங்கிரஸ் அப்படி சொல்லிச்சு. என்னமோ காங்கிரஸ் போன வாரம் ஆரம்பிச்ச மாதிரியும் இப்பதான் முதல் அது தேர்தலில் நிக்கிற மாதிரியும் இந்த பிஜேபி சொல்லும் பொழுது 52 எலெக்ஷன்ல இருந்து காங்கிரஸ் நிக்குது. பல முறை காங்கிரஸ் நாட்டை ஆண்டு இருக்கு, பல முறை கூட்டணி கட்சிகள்லாம் ஆண்டு இருக்கு. எல்லா நேரங்களிலேயும் நாட்டுல அரசியல் ரீதியான மாறுபாட்டு கருத்துக்கள் மோதல்கள் இருந்தது நமக்கு தெரியும். வித்தியாசங்கள் இருக்கும், இதை முரண்படுவோம். ஆனால் இப்படி மக்களுக்காக ஒரு ஆட்சி, அந்த ஆட்சியை நடத்துகின்ற விதம் குறித்த விவாதம் இருக்குமே தவிர என்னைக்குமே மத ரீதியான விவாதம் வந்தது கிடையாது. அது என்ன மதம்? நீ மதத்துக்காக வந்த? இப்ப நீ ஒரு திட்டம் போடுறீங்கன்னா அது இவங்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்ல முடியும். எப்படி இப்படி இந்த பிஜேபியும் இந்த RSSம் அப்படியே அழுத்தம் திருத்தமாக நரேந்திர மோடி உருவுல உளறிட்டு இருக்காங்க. இப்ப ராஜ்நாத் சிங் ராணுவத்தில் எங்க சொன்னாங்க, எப்ப சொன்னாங்க? தேர்தல் அறிக்கை என்னன்னா 2006ல சச்சார் கமிட்டி, காங்கிரஸ் அமைச்சர் சச்சார் கமிட்டி அவங்க கொடுத்த அந்த பரிந்துரை என்ன அப்படின்னா, மத ரீதியான மக்கள் தொகை கணக்கெடுப்பை ராணுவத்துறையில மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமிட்டி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தது. அதை இப்போ கோட் பண்ணி ராஜ்நாத் சிங் குறிப்பிடுறாரு. அவர் ராணுவத்துல மத ரீதியான இடஒதுக்கீடை மேற்கொள்ள காங்கிரஸ் விரும்புது, இது அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டத்தை மீறக்கூடிய செயல் அப்படின்னு சொல்லிட்டு மோடியும் ராஜ்நாத் சிங்கும் தங்களுடைய கருத்தை முன்வைக்கிறாங்க. அப்படி பாக்குறேன். அது என்ன விரும்புது விரும்பலன்னு இவங்களா யூகம் பண்ணிக்கிறதா? என்ன விரும்புதான்? எப்படி விரும்புவோம்? அந்த ஆய்வு அறிக்கையை குறித்து, அதனுடைய நிலைப்பாடுகளை குறித்து இந்த இந்திய துணைக்கண்டத்தின் ராணுவத்தில் இத்தனை சதவீதம் இவர்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு கணக்கெடுப்பு எடுக்கலாம் சொன்னாங்களே தவிர, இடஒதுக்கீடு தரணும், இடஒதுக்கீடுக்காக இவ்வளவு பேரை கொடுக்கணும் போகணும்ன்றதெல்லாம் கிடையாது. அதை கூட அந்த அறிக்கையில அவர்கள் சொல்லும் பொழுது ராணுவத்தினுடைய ஸ்ட்ரிக்ட், ராணுவம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு இறையாண்மையின் பாதுகாப்பு அவசரம். அந்த ராணுவத்தை மிக தெளிவாக எல்லா இடத்தையும் அமைத்திருக்கணும். ராணுவத்தினுடைய உருவத்தை, அதனுடைய கட்டுப்பாடு, மற்றதெல்லாம் அந்த அறிக்கையில வருது. அதெல்லாம் படிக்க மாட்டாங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. இந்த ராணுவத்துல யார் யார் இருக்கிறாங்க அப்படின்றது இப்ப சவுத்துல சேர்ந்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க?
தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், அதை போல ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் கூட இருக்கிறது தெரியும். அந்த கணக்குகள் கூட உண்டு. உடனே ராணுவம் இப்படி அதெல்லாம் கிடையாது. ஒட்டுமொத்த ராணுவத்தின் நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அழுத்தமான அமைப்பு ரீதியான செயல்கள் அந்த ஆய்வு அறிக்கை சொல்லியிருக்கு. அந்த ஆய்வு அறிக்கையில இருந்து 2 வரியை எடுத்துக்கிட்டு அந்த அறிக்கை அதன்படி இஸ்லாமியர்களுக்கு இத்தனை இடஒதுக்கீடு, மற்றவர்களுக்கு இடஒதுக்கீடு ராணுவத்தில் கொடுப்போம்னு ஒரு இடத்தில் கூட காங்கிரஸ் சொல்லல. தேர்தல் அறிக்கையில இல்ல. இல்லாததை எடுத்து வைத்து சொல்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? இவர்களிடம் மக்களிடம் சொல்வதற்கு ஒண்ணும் இல்லை. ராணுவத்தை நாசமாக்கிய பாவிகள். அதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். புல்வாமால அவங்களுக்கு வழியில போகக்கூடாது, ஜீப்ல போகக்கூடாது, அந்த சாலை மோசமாக இருக்கு, டெரரிஸ்ட் எல்லாம் இருக்கிறாங்க, மற்ற நாட்டு தீவிரவாதிகள் தாக்குதலுக்கு இடம் இருக்குன்னு உளவு பிரிவு சொல்லுது. உளவு பிரிவு சொன்னதற்கு பிறகு அந்த வீரர்கள் முக்கியமா என்ன தெரியுமா, தென்னிந்தியாவை சேர்ந்தவர்கள். அதை புரிஞ்சுக்கணும். அந்த வீரர்களை எல்லாம் என்ன சொன்னாங்க, வான்வழிகளை அனுப்பிடலாம் முடிவு பண்ணியாச்சு. அப்ப மிஸ்டர் மோடி அண்ட் அமித்ஷா குரூப் தலையிட்டு அதெல்லாம் தேவையில்லை, அவர்கள் இந்த பாதை வழியாகவே போகலாம், பயணம் செய்யலாம், விமானம் இதெல்லாம் தேவையில்லை, எதுக்கே வெட்டி பேர் எல்லாம் பாக்குறீங்கன்னு திட்டி அந்த ஜீப்லயே அனுப்ப 45 பேர் இறந்து போனார்கள். ஆக எச்சரிக்கை கொடுத்தும் கூட ராணுவ வீரர்களை பற்றி கவலைப்படாத இந்த நரேந்திர மோடி கூட்டம். சரிங்க, இப்ப நீங்க கொடுத்தீங்க. இப்ப அதாவது இந்த புல்வாமா தாக்குதல் 2019 நடந்த அந்த இன்சிடென்ட், அதை அன்றைக்கு தேர்தலில் பிரதமர் மோடி தனக்கு சாதகமா பயன்படுத்தி நாட்டோட பாதுகாப்புக்கு எனக்கு வாக்களிங்க அப்படின்னு அன்னைக்கு கேட்டாரு. அதன் காரணமா 303 அப்படின்னு சொல்லிட்டு அறுதி பெரும்பான்மை பெற்று பாஜக ஆட்சி அமைச்சதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப இந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப திரும்பவும் அவருக்கு ஒரு நெரேட்டிவ், இப்ப புல்வாமா மாதிரி ஒண்ணு தேவைப்படுது. இப்ப அதுக்காக தான் இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை வெளிப்படையா அவர் முன்னெடுக்கிறாரு. முதற்கட்டம் தமிழ்நாடு போன்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் ரொம்ப முற்போக்கான ஸ்டேட்ஸ், அங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசினா கை கொடுக்காது அப்படிங்கிறனால முதற்கட்டம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு 2ஆம் கட்டத்துல அவர் ராஜஸ்தான்ல தான் அந்த பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாரு. இது அவங்களுக்கு கை கொடுக்குன்னு ரொம்ப உறுதியா நம்புறாரு. அதன் காரணமா தான் எல்லா ஸ்டேட்ஸ்லயும் திரும்ப திரும்ப இதையே தான் பேசிட்டு இருக்கிறாரு. இது கை கொடுக்குமா மோடிக்கு? கை கொடுக்காது, கை விடும். எழுதி வச்சுக்கீங்க. ஏன்னு கேட்டா, இவர்களால் சொல்லப்படுகின்ற அந்த புல்வாமாலாம் இப்ப மக்கள் மன்றத்துல தெளிவாயிப்போச்சு. மக்களுக்கு முழுவதும் உண்மைகள் சேர்ந்து போச்சு. ரகசியமாக அல்லது ஏனோதானு இருந்த காலத்துல மக்கள் ஏமாந்து போய் அப்படியே மோடி ஆக போகணும். ஆனா மோடியினுடைய திட்டமிட்ட சதிதான் அன்னைக்கு அந்த இறப்பு. ராணுவத்தினுடைய செயல்பாட்டை காட்டி நம்மகிட்ட ஓட்ட வாங்கிட்டு கூட்டாரு. எதிரி நாட்டுக்காரனை திட்டி பகையை வெற்றி பெற்றார் மோடி நம்ம நினைச்சுக்கிட்டோம். இல்லை என்பது வெளிப்படையாக போச்சு. இன்னொன்னு, இப்ப இஸ்லாமியர்கள் சம்பந்தமாக இவர் பேசிக் கொண்டிருப்பது, இவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? எல்லா இடங்களிலும் நீங்க சொன்ன மாதிரி போற இடத்துல எல்லாம் மத ரீதியாக ஏன் பேசுறாரு? இந்துக்கள் என்று சொல்லப்படுபவர்களை, இந்து என்பது வெள்ளக்காரன் கொடுத்தது சட்டத்துல, அதனாலதான் நம்ம இந்துன்னு எழுதுறோம். இல்லைன்னா நம்ம சைவர்கள் வைணவர்கள் எழுதிட்டு இருப்போம். சீக்கியர்கள், சமணர்கள், ஜெயினர்கள் எல்லாம் இருக்கு. வெள்ளக்காரன் சொன்னா பிரிட்டிஷ்காரன், அது கூட மோடிக்கு பிடிக்காத கிறிஸ்துவர்கள். அவங்கதான் ஒரு கணக்கெடுப்புக்காக ஹிந்துன்னு போட்டு சட்டத்துல கொடுத்தாங்க. அந்த ஹிந்துன்ற பேரை வாங்கி வச்சுக்கிட்டு இந்துத்துவா பேசக்கூடிய முன்னேறிய வகுப்பாருக்கு, முன்னேறிய வகுப்பு ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு தந்த இந்த ஆட்கள் வேடிக்கையான செயல்பாடுகளாக இந்திய துணைக்கண்டத்தினுடைய சட்டத்தை மற்றதை வைத்துக் கொண்டு மக்களை ஏமாற்றலாமா என்று ஒரு வாரமாக பொய், எடுத்ததெல்லாம் பொய், பேசியதெல்லாம் தப்பு, இப்படி பேசிக்கிட்டே போறாரு மிஸ்டர் மோடி. ரஜபுத்திரர்கள்ட்ட போனார். ராஜஸ்தான்ல சொன்னீங்கல்ல, இஸ்லாமியர்களை பத்தி பேச ராஜஸ்தான்ல என்ன பேசினாங்க? ராஜஸ்தான்ல இந்த பிஜேபி காரர்கள், ரஜபுத்திரர்கள் என்பது வீரத்தின் அடையாளமாக அப்ப அந்த காலத்திலிருந்து சரித்திரத்துல சொல்லுவாங்க. அந்த அந்த ரஜபுத்திரர்கள் என்பதற்கு கோட்டை கொத்தளங்கள் உண்டு, படை வரிசைகள் உண்டு. அவங்கள முகலாயர்களை எதிர்த்து போரிட்டவர்களும் அவங்கதான். ஒண்ணும் மிஸ்டர் நரேந்திர மோடி கூட்டம் போய் அங்க போரிடல. மிஸ்டர் நரேந்திர மோடி கூட்டம் தான் உங்களுக்கு தெரியுமே, 1940 வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தை காந்தி அறிவிக்கும் பொழுது இந்த RSS பிஜேபி ஜங்ஷன் மட்டும் அதுல போகாது மட்டுமல்ல, நேரா போய் அந்த நேரத்தில் தான் பிரிட்டிஷ் அதிகாரிகளை பார்த்து எழுதி கொடுக்குறாங்க, நாங்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டோம், உங்களுடைய எதிர்க்கு துணையாக இருப்போம். அப்ப பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல என்ன ஒண்ணு கொடுத்தா தெரியுங்களா? பாதுகாப்பு படைன்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க.
அந்த பாதுகாப்பு படை அப்படி ஆரம்பிக்கும் பொழுது RSS எல்லாம் போய் என்ன பண்ணாங்க, எழுதி கொடுத்து எங்களையும் அந்த பிரிவுல சேர்த்துங்கன்னு சொன்னவங்க. அப்படிப்பட்ட தேச துரோகிகள், இந்த தேச துரோகிகள் இன்னைக்கு இப்படி அப்படி பேசிக்கிட்டாங்க. ரஜபுதர்களை முகலாயர்கள் கூட போனார்கள் என்பது மட்டுமல்ல, முகலாய அரசுக்கு பெண்களை அனுப்பினார்கள் ஒரு வார்த்தையை சொல்ல இன்னைக்கு ராஜஸ்தான் முழுக்க எதிர்ப்பு. ரஜபுத்திரர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் விரட்டி அடிக்கப்படுகிறது பிஜேபி. ஆக இந்த ஒரு வாரமா இப்படித்தான் சந்தர்ப்ப சமயங்கள் எதுவும் இல்லாம கண்டதையும் பேசிட்டு போறாங்க. அவர்கள் முழுவதுமாக தங்கள் சுயரூபத்தை காட்டி இருக்கிறார்கள். சுயரூபத்தை காட்டியாச்சு, அவ்வளவுதான். மோடி எல்லாம் யாருன்னா சாவர்கருடைய தொண்டர். இப்ப பிரதமர் மோடி இதனால் வரையும் அரசியல்ல அவர் இந்த 10 ஆண்டு காலம் பிரதமரா கோலோச்சார்னார்னா அது காரணம் தன்னுடைய பிம்பம், தனக்கு நிகரான எந்த தலைவருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தன்னை ரொம்ப முன்னிலைப்படுத்தி அவர் அரசியல் செஞ்சாருங்கிறத பார்த்தோம். இப்பொழுது அவர் இந்த வெறுப்பு பிரச்சாரம், இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெளிப்படையான ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாரு. அதுக்கு ஒரு எதிரியை நிறுத்தணும், அந்த எதிரியை இந்துக்களுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் நிறுத்துறாரு. அதே போல அந்த இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய கட்சி காங்கிரஸா இருக்கு, அவங்களுடைய வாக்குறுதியில் இந்த மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு காங்கிரஸை இந்து மக்களுக்கு எதிராக நிலைநிறுத்துறாரு. அப்படின்னும் போது அப்ப அவருடைய பிம்பம் எல்லாம் காணாம போயிடுச்சு. இப்ப இனிமேல் புது எதிரி காங்கிரஸ் ரொம்ப வலிமையா கட்டமைச்சா மட்டும்தான் நம்மளுடைய அரசியல் வாழ்க்கையை காப்பாத்திக்க முடியும் அப்படின்ற இடத்துக்கு அவர் நகர்ந்துட்டாரா? எப்படி பாக்குறது இது? இப்போ காங்கிரஸை பற்றியே மோடி முழுவதும் பேச ஆரம்பிச்சிட்டார். காங்கிரஸ் மேல எல்லா விதமான பழிகளையும் போட ஆரம்பிச்சிட்டார். அதற்கெல்லாம் என்ன அடிப்படை காரணம் தெரியுமா? ராகுல். நம்முடைய ராகுல் அவர்கள் ஒரு முற்போக்கு சிந்தனையாளராக மாநிலங்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும்ன்றாரு. மொழி பிரச்சனையில ஒரு மொழியை திணிக்க வேண்டும் இல்லை என்கிறாரு. எல்லா மாநிலமும் நல்லா இருந்தா தான் இந்திய அரசு நல்லா இருக்கும், வல்லரசாகும்லாம் அற்புதமான கருத்துக்களை சொல்லிக்கிட்டு ராகுல் வரார். அவருடைய நடைப்பயணம் தொடங்குது பாருங்க. அந்த நடைப்பயணத்தினுடைய ஒவ்வொரு இடத்தையும் மோடி பார்த்து பார்த்து கொஞ்சம் அச்சமடைகிறார். அச்சமடைந்ததற்கு பிறகு இப்ப காங்கிரஸ எல்லா விதமான பொய் பித்தலாட்டமும் செய்து தாக்கிக்கிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். மோடிக்கு ஒரு வெளிச்சம் என்பதெல்லாம் இனிமே வரும் என்பது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவரே இப்படி பேசும்போது இவருக்கு கீழே இருக்கிறவங்க எப்படி? இப்ப மாதவி லதான்னு சொல்லி ஒரு பிஜேபி காரவங்க, ஒரு எம்எல்ஏ, அந்த எம்எல்ஏ எப்படி பேசுனாங்க? மிக அதிகமாக இஸ்லாமியர்களை பற்றி மிக கொச்சையாக பேசி அது ஒரு பிரச்சனை. இப்ப பிரச்சனையாகி அங்க நடந்துகிட்டு இருக்கு. அதே போல ஜார்க்கண்ட், ராஜஸ்தானு, இன்னும் பல்வேறு இடங்கள்ல இவர்களுடைய தலைவர்கள், இவருடைய தலைவர்ல உங்களுக்கு தெளிவா எல்லாருக்கும் தெரியும். அந்த பேரை கூட எடுத்து வச்சிருப்பேன், அதை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு இல்ல, காந்தி என்ன சொன்னாரு? ஹிட்லர், முசோலினி போன்றவர்களின் நாசிச பாசிச படைகள் தான் RSS, அந்த படைகளை போல RSS வேலை செய்து கொண்டிருக்கிறது சொன்னது உத்தமர் காந்தியடிகள். இது எல்லாருக்கும் அவசியம் தெரிஞ்சாகணும். இவனுங்க காந்தியை தீர்த்து கட்டிட்டு அதுக்கப்புறம் இல்லாத வேலையெல்லாம் காந்தி மேல இப்போ புதுசு புதுசா பாடங்கள் நடிச்சுக்கிட்டுலாம் இருக்கானுங்க. இப்ப நீங்க குறிப்பிடுற மாதிரியான அந்த அரசியல் வரலாறுகள் தமிழ்நாடு போன்ற முற்போக்கான மாநிலங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப நம்மளோட கேள்வி எல்லாம் என்ன அப்படின்னா, பிரதமர் மோடி தன்னுடைய அந்த பிரதமர் அப்படிங்கிற அந்த மாண்புல இருந்து கீழே இறங்கி ஒரு 4ஆம் கட்ட பேச்சாளர் மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடிய மாதிரி இஸ்லாமிய மக்களுக்கும் சேர்த்து தான் தான் பிரதமர் அப்படிங்கிற அந்த குறைஞ்சபட்ச அறிவு கூட இல்லாத அளவுல வெளிப்படையாவே அவங்கள இந்துக்களுக்கு எதிராக நிறுத்துறாரு, ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாரு அப்படின்னு போகும்போது இது நிச்சயமா எலெக்ஷன்ல வெற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சில விஷயத்த கணிச்சுதான் அவர் இறங்குறாரு. வெற்றி அவருக்கு கிடைக்குமா? இந்த வெறுப்பு பிரச்சாரம் அவருக்கு எதிராக திரும்புமா? எப்படி வட இந்தியால இது எதிரொலிக்கும்? வட இந்தியாவில நம்முடைய இந்திய கூட்டணியினுடைய தலைவர்கள் மிகச்சிறப்பாக பிரச்சாரம். மேற்கு வெஸ்ட் பெங்கால்ல மம்தா அவங்க பண்றது அற்புதமாக. அவங்க கீழே எல்லா கேள்விகளையும் அவங்க கேட்டு மக்களை சந்திக்கிறாங்க. அதை போல கேரளாவிலும், அதை போல ஒவ்வொரு மாநிலத்திலும் மிகப்பெரிய அளவிற்கு மராட்டியத்தில் உட்பட மிகச்சிறப்பாக எல்லாம் அங்க உத்தம் தாக்கரே எல்லாருமே இப்ப இறங்கிட்டாங்க, ஃபீல்டுக்கு இறங்கிட்டாங்க. தெலுங்கானா, ஆந்திரா எல்லாரும். தமிழ்நாட்டுல எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அதை போல சொல்லும் பொழுது ஒண்ணு, மல்லிகார்ஜுன கார்கே இருக்காருல்ல, அவர் எல்லா இடமும் வந்தாரு. அவர் ஒண்ணு சொன்னார், தேர்தல் அறிக்கை, எங்களுடைய தேர்தல் அறிக்கையை போய் எல்லா இடத்துலயும் பேசிட்டு வரீங்க, தேர்தல் அறிக்கையை பத்தி நீங்க பேசிட்டு வர்றத நாங்க தப்புன்னு சொல்றோம், இப்ப நான் அழைக்கிறேன்றாரு கார்கே. அது
வட இந்தியா முழுவதும் நல்லா ரீச் ஆயிடுச்சு. கார்கே என்னத்துப்பா சொல்லியிருக்காரு மல்லிகார்ஜுன கார்கே, யாருக்கு சந்தேகம் இருக்கிறது, யார் விவரம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வாருங்கள், நானே ஜெனரலா ஒரு பொது மேடையில உட்கார்ந்து காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை பற்றி உங்களுக்கு விளக்கமாக சொல்லுகிறேன், அப்பொழுதாவது உங்களுக்கு புரியுதான்னு பாத்துங்க, மக்கள் மன்றத்திலே நான் வந்து சொல்ல தயார்னு அடிச்சு விட்டார். அதற்கு பிறகு அவர்கிட்ட பேசுறதுக்கு கூட ஒருத்தவங்கள காணும். எதுக்காக இதையெல்லாம் சொல்றோம்னா, இப்ப நரேந்திர மோடியை பத்தி இது சொல்லும் போது நீங்க ஒண்ணு முக்கியமாக மோடி எப்படிப்பட்டவர் என்பதற்கு ஒரு சின்ன ஒரு சம்பவம். அவர் குஜராத் சிஎம்மா இருக்கும் பொழுது இஸ்லாமிய பெண்கள் அவர்களுடைய வீடுகளில் இருப்பவர்கள் கருவுற்ற பெண்கள் உட்பட பல இடங்களிலே பரிதாபமாக தாக்கப்பட்ட நிகழ்வுகள்லாம் நடந்தன. பத்திரிகை செய்திகள் நிறைய வந்தது. இஸ்லாமியர்கள் குடும்பங்கள்லாம் பயந்து நடுங்குச்சு. அப்ப யார் பிரைம் மினிஸ்டர் தெரியுமா? வாஜ்பாய் என்ன செய்தார் தெரியுமா? சொல்லி சொல்லி பார்த்தார், கேட்கல. வாஜ்பாய் உடனடியாக, அப்ப உங்களுக்கு ராணுவத்துறை அமைச்சராக இருந்தது யாரு? ராணுவ அமைச்சராக இருந்தவரு ஜார்ஜ் பெர்னாட்ஸ் அவர்களை குஜராத்துக்கு அனுப்புறாரு. இதெல்லாம் நடந்தது. குஜராத்துக்கு அனுப்பி அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்ப, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்கன்னு சொன்னது மட்டுமல்ல, முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடிக்கு வாஜ்பாய் மிக தெளிவாக ஒன்று சொல்கிறார், மிஸ்டர் நரேந்திர மோடி, ராஜ தர்மத்தை கொஞ்சமாவது கடைபிடிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ராஜ தர்மத்தை கடைபிடிக்க வேண்டியது ஒரு முதலமைச்சரின் கடமை. நீ RSS இருக்கலாம், நீ ஏதோ இருக்கலாம், மதவெறினா கூட இருக்கலாம், ஆனா முதலமைச்சர் ஆயிட்ட பிறகு ராஜ தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத வாஜ்பாய் சொல்லிட்டு அடுத்ததா ஒண்ணு சொல்றாரு. அது இன்னைக்கு கூட நடக்குது. என்ன சொன்னாரு தெரியுங்களா? நான் எப்படியா வெளிநாட்டுக்கு போக முடியும்? வெளிநாட்டு பத்திரிகைகள்லாம் நம்ம உன்னை பற்றி எழுதுறாங்க, இந்த மதவெறி தாக்குதல அப்படின்னு வருத்தப்படுறாரு. இதை செய்தது நாம அல்ல, வாஜ்பாயின் அரசாங்கத்துல ஜார்ஜ் பெர்னாண்டஸ் விட்டு அப்புறமேல் பாதுகாப்பு. இவ்வளவு செய்திகள் அதே நரேந்திர மோடி தானே இப்ப வந்து மறுபடியும் இஸ்லாமியர்களை கையில் எடுக்கிறார். ஆக இந்த இஸ்லாமியர்களை பற்றி பேசாம நரேந்திர மோடியால் இருக்க முடியாது. அதனாலதான் அவர் என்ன சொன்னாரு, கோத்தரா கிழவர்கள் மற்ற கிழவர்கள் கார்ல வேகமா போகும்போது குறுக்குல நாய் வந்து அடிபட்ட நான் என்ன பண்ண முடியும், அதுக்காக என்ன வருத்தமா பெருசா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மிக இழிவாக மிக மலிவாக அந்த கொடுமைகளுக்கு ஒரு விளக்கம் தந்தது நரேந்திர மோடி. அதனாலதான் சொல்றோம், இந்த முறை 130 140 என்று இறங்கிட்டு வருது கருத்து கணிப்புல பாஜக. இன்னும் வந்து அதுக்கு மேலெல்லாம் கற்பனை கூட பண்ண முடியாது என்ற நிலை வந்துடுச்சு. 7 கட்டம் என்கின்ற பொழுது எல்லா கட்டத்திலும் அவர்களுக்கு மட்டம்தான். அவங்க அந்த மட்டத்தை விட்டு எந்திரிக்கவே முடியாது என்பது பிரச்சாரங்கள்ல தெரிய வரும். அதுக்காக சொல்றேன். பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமா உங்களோட கருத்துக்களை வழங்கியிருக்கீங்க. பாஜகவுடைய அந்த வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நாளுக்கு நாள் வந்து மங்கிக்கிட்டே வருது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்கள் மூலமா நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க. வரக்கூடிய காலகட்டத்தில் அப்படிதான் நடக்குது அப்படிங்கிறத ஜூன் 4 வரை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நன்றி.